உருளைக்கிழங்கு வச்சு மஞ்சூரியன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், 2 கேரட், சிம்லா மிர்ச்சி 2, வெங்காய டால் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சோள மாவு, மைதா மாவு தேவையான அளவு, இது சோள மாவு, தக்காளி, டொமேட்டோ சாஸ், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சோயா சாஸ் ஒரு தண்ணியில் வச்சு இப்படி சீவிக்குங்க. இங்கே பாருங்கள், 5 டைம் அலசி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு அலசிட்டேன் பாருங்கள். இப்போ தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, தண்ணி வடிகட்டியாச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மைதா மாவு 1, 2, 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இப்போ வாங்க சின்ன சின்னதாக பவுல் பிடிச்சிக்கலாம். சின்ன சின்ன பவுலாக பிடிச்சிக்குங்க. பிடிச்சி எடுத்துக்கோங்க. சூடாயிடுச்சு, அங்கே போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1/4 டீஸ்பூன், பூண்டு, நல்லா வணங்கிருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ கேரட்டு போட்டுக்கலாம். கேரட்டு, சிம்லா மிர்ச்சி போட்டு நல்லா வணக்கலாம். இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கி. இப்போ டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ சோயா சாஸ் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காய டால் மேலே அப்படியே தூவி விட்டுக்குங்க. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சோள மாவு 1 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன் லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வச்ச மஞ்சூரியன் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்ல,
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ மேலே வெங்காய டால் போட்டு மூடி வச்சுருங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த டொமேட்டோ சாஸ் அந்த சோயா சாஸ்லாம் நல்லா அதில் அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போது சாப்பிடணும் போல் எச்சு ஊறுது பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. மேலே லைட்டாக கொத்தமல்லி வெங்காய டால் அப்படியே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்